அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பணம் சுருட்டிய அரசு ஒப்பந்த ஊழியரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிகிறார். இவரது உறவினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சாலை பனமலைப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் கோபி. இவர் பங்கு சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்து ஒதியம்பட்டு பகுதியில் பலரிடம் ரூபாய் 1,00,000 டெபாசிட் செய்தால் மாதம் 8,000 வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பி பலர் லட்சக்கணக்கில் ஜெயக்குமாரிடம் பணம் கொடுத்தனர். கொடுத்தவர்களுக்கு சில மாதங்கள் வரை வட்டி பணம் வந்தது. பின் வட்டி தரவில்லை. இதனால் ஒதியம்பட்டு சீனிவாச கார்டனை சேர்ந்த உலகநாதன் மனைவி தீபா என்பவர் 51 லட்சம் முதலீடு செய்து ஏமாற்றம் அடைந்ததால் வில்லியனூர் போலீசில் ஜெயக்குமார் மீது புகார் தெரிவித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வழக்கு பதிந்து ஜெயக்குமாரை நேற்று கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது பங்கு சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்த கோபியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.